நாயகன் ஓநாய் கிராமம் போர் கதை அத்தியாயம் -2. தி ஓல்ட்மேன்ஸ் டேல் மற்றும் கடந்த காலத்தின் எதிரொலிகள் மற்றும் புயலுக்கு முன் அமைதி மற்றும் தி மூன்லைட் கான்ஃப்ரண்டேஷன். காலை சூரியன் தங்கம் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களில் வானத்தை வரைந்தது. தானியப்பூர் கிராமத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வீசியது. ஆனாலும் டவுன் சதுக்கத்தில் கூடியிருந்த கிராம மக்கள் கவலை மற்றும் சோர்வின் வெளிப்பாடுகளை அணிந்திருந்தனர். ஓநாய் மனிதனுடன் மாயாவின் துணிச்சலான மோதலின் கிசுகிசுக்கள் பரவின. மேலும் கிராமவாசிகள் இரவு என்ன கொண்டு வந்துவிடுமோ என்று பயந்தனர். கூட்டத்தின் மத்தியில் அர்ஜுன் நின்றான். அவன் வேலை செய்த இரும்பு போல உறுதியான இதயம் கொண்ட ஒரு கொல்லன். அவர் தனது அண்டை வீட்டாரின் கண்களில் பயங்கரத்தைக் கண்டார். மேலும் தனது வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்தார். திரண்டிருந்த கிராமத்தினரை நோக்கி அவர் குரல் உறுதியுடன் முன்னோக்கிச் சென்றார். நாங்கள் பயந்து வாழ முடியாது என்று அர்ஜுன் அறிவித்தார். நாம் என்ன எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓநாய் மனிதனின் தோற்றத்தை நாம் அறிய வேண்டும். கூட்டத்தின் பின்புறத்திலிருந்து ஒரு முதியவர் முன்னேறினார். அவரது பெயர் ராகவ் மற்றும் அவர் பண்டைய கதைகள் மற்றும் மறக்கப்பட்ட கதைகள் ஒரு காப்பாளர் என கிராம மக்கள் அறியப்பட்ட. அவன் பேசத் தொடங்கும் போது அவனுடைய வாடை முகமும் துளைத்த கண்களும் மரியாதையையும் மௌனத்தையும் கட்டளையிட்டன. நீங்கள் சொல்லும் உயிரினம் வெறும் ஓநாய் அல்ல. அது ஒரு மனிதனும் அல்ல என்று ராகவ் தனது குரலில் சொல்லோனா வருடங்களின் பாரத்தை சுமந்தார். இது ஒரு சபிக்கப்பட்ட உயிரினம். இரண்டு உலகங்களுக்கு இடையில் சிக்கியுள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பு பெரும்பாலானவர்களால் மறந்துவிட்ட ஒரு காலத்தில் தேவ் என்ற ஒரு மனிதன் செய்த ஒரு மோசமான பாவத்திற்காக ஒரு சாபத்தால் பாதிக்கப்பட்டார். ராகவின் கதையால் கவரப்பட்ட கிராம மக்கள் அருகில் சாய்ந்தனர். தேவ் ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய வேட்டைக்காரனாக இருந்தான். ஆனால் அவனது இதயம் பேராசையால் இருண்டது. அவர் தேவைக்காக அல்ல விளையாட்டிற்காக கொன்றார். காட்டில் உள்ள உயிரினங்களுக்கு மரியாதை காட்டவில்லை. ஒரு நாள் அவர் வன ஆவிகளால் மதிக்கப்படும் ஒரு புனித ஓநாயை கொன்றார். அவர்களின் கோபத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கு அவர் ஏற்படுத்திய வலியையும் பயத்தையும் அறிய மனித ஓநாய் போல வாழுமாறு சபித்தனர். ராகவின் கண்கள் கிராமவாசிகளின் முகங்களை வருடியது. அவர்கள் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். பகலில் அவர் ஒரு மனிதனாக நடப்பார். ஆனால் இரவில் அவர் ஒரு மிருகமாக மாறுவார். மனித இரத்தத்திற்கான தீராத பசியால் உந்தப்படுவார். தூய்மையான இதயமும் அபார தைரியமும் இருந்தால்தான் சாபத்தை முறியடிக்க முடியும் என்று மாயாவின் மீது பார்வை பதிந்தது. அர்ஜுன் அருகில் நின்ற மாயா அவன் வார்த்தைகளின் கனத்தை உணர்ந்தாள். என்ன செய்ய வேண்டும் ராகவ். அவள் கேட்டாள். அவளுக்குள் பதுங்கியிருந்த பயம் இருந்தபோதிலும் அவள் குரல் நிலையானது. ராகவ் சோகமாக சிரித்தான். மனித ஓநாய் காட்டில் பிணைக்கப்பட்டுள்ளது. சாபத்தை உடைக்க யாரோ ஒருவர் அதை இரக்கத்துடனும் தைரியத்துடனும் எதிர்கொள்ள வேண்டும். மனிதகுலம் இருண்ட சாபங்களை கூட வெல்ல முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். அது எளிதானது அல்ல. உயிரினத்தின் பசி வலிமையானது. அதன் ஆத்திரம் இன்னும் வலிமையானது. அர்ஜுன் முன்னேறினான். நாங்கள் அதை ஒன்றாக எதிர்கொள்வோம். ஒவ்வொரு திறமையான நபரையும் தயார் செய்ய நாம் சேகரிக்க வேண்டும். பொறிகளை அமைத்து நமது பாதுகாப்பை பலப்படுத்துவோம். நானும் மாயாவும் இன்றிரவு காட்டுக்குள் சென்று அந்த மனித ஓநாயை கண்டுபிடித்து அவருடன் நியாயப்படுத்த முயற்சிப்போம். கிராம மக்கள் தலையசைத்தார்கள். அவர்களின் பயம் ஒரு புதிய நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாட்டால் தணிந்தது. அவர்கள் தங்கள் வீடுகளை தயாரிப்பதிலும் பொருட்களை சேகரிப்பதிலும் பலப்படுத்துவதிலும் அன்றைய நாளை கழித்தனர். அந்தி நெருங்க நெருங்க கிராமம் செயல்பாட்டின் கூட்டமாக இருந்தது. ஒவ்வொரு நபரும் தங்கள் கூட்டு பாதுகாப்பில் ஒரு பங்கை கொண்டிருந்தனர். சூரியன் மறைந்ததும் சந்திரன் மீண்டும் உதயமானதும் தனிப்பூரின் மீது அதன் அமானுஷ்ய ஒளியை வீசியது. மாயாவும் அர்ஜுனும் காட்டிற்குள் நுழைந்தனர். இதயங்கள் துடிக்கின்றன. ஆனால் ஆவிகள் தடுமாற்றம் அடையவில்லை. அவர்கள் ஆபத்துக்களை அறிந்திருந்தனர். ஆனால் மனித ஓநாய்களை எதிர்கொள்வதன் மூலம் மட்டுமே அவர்கள் தங்கள் கிராமத்தை காப்பாற்ற முடியும் மற்றும் தலைமுறைகளாக வேட்டையாடும் சாபத்தை உடைக்க முடியும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். காடுகளின் அமைதியான இருளில் நிழல்கள் உயிருடன் இருப்பது போல் தோன்றியது. இலைகளின் ஒவ்வொரு சலசலப்பும் அவற்றின் நரம்புகளை விளிம்பில் வைத்தது. ஆனால் அவர்கள் ஒரு பகிரப்பட்ட தீர்மானத்தால் உந்துதல் தொடர்ந்தனர். தானிப்பூரின் விதி சமநிலையில் தொங்கியது. அவர்களின் தைரியமும் இரக்கமும் மட்டுமே வெளிச்சத்திற்கு ஆதரவாக செதில்களை சாய்க்க முடியும். இரவு தொடங்கிவிட்டது. உண்மையான போர் இன்னும் போராடவில்லை. மாயாவும் அர்ஜுனும் இதயத்தில் ஆழமாகச் சென்றபோது காடு மிகவும் அமைதியாக இருந்தது. மேல்நிலை விதானம் நிலவொளியை வெள்ளிக் கற்றைகளாக வடிகட்டியது. காட்டுத் தளத்தில் நீண்ட நடனமாடும் நிழல்களை வீசியது.
அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அமைதியில் எதிரொலிப்பது போல் தோன்றியது. காற்றில் பதற்றம் தெளிவாக இருந்தது. அர்ஜுன் ஒரு தீபத்தையும் உறுதியான ஈட்டியையும் ஏந்தினான். மாயா அவளுக்கு ராகவ் கொடுத்த மூலிகைகள் மற்றும் அழகுகள் நிறைந்த ஒரு பையை வைத்திருந்தாள். தீமையை தடுக்க சொன்னாள். அவர்கள் உறுதியான மௌனத்தில் நடந்தனர். மனித ஓநாய் இருப்பதைப் பற்றி ஒவ்வொரு உணர்வும் எச்சரிக்கையாக இருந்தது. நாங்கள் அவருடன் நியாயப்படுத்த முடியும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? என்று அர்ஜுன் கேட்டான். அவன் குரல் தாழ்ந்த கிசுகிசுப்பாக இருந்தது. மாயாவின் பிடி அவள் பையில் இறுகியது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவரிடம் மனிதாபிமானம் இருந்தால் அதை அடைய வேண்டும். முந்தைய இரவில் மாயா மிருகத்தை எதிர்கொண்ட அதே இடத்தில். பழக்கமான ஒரு இடத்தை அவர்கள் நெருங்கியபோது. அவர்கள் சொல்லும் உருமல் சத்தம் கேட்டது. மரங்கள் வழியாக அதிர்வது போல் ஒரு தாழ்வான சத்தம். மனித ஓநாய் நிழலில் இருந்து வெளிப்பட்டது. அதன் கண்கள் ஒரு அப்பட்டமான ஒளியால் பிரகாசிக்கின்றன. அதன் வடிவம் மனிதனும் மிருகமும் ஒரு பயங்கரமான கலவையாகும். அர்ஜுன் தற்காப்புக்காக ஈட்டியை உயர்த்தினான். ஆனால் மாயா முன்னோக்கி சென்றாள். அவள் இதயம் அவள் மார்பில் துடித்தது. அவள் மூலிகைகள் மற்றும் வசீகரங்களின் பையை உயர்த்தினாள். அவளுடைய குரல் வலுவாகவும் தெளிவாகவும் இருந்தது. தேவ், நீ யாரென்று எங்களுக்கு தெரியும். உன் கதை எங்களுக்கு தெரியும். உயிரினத்தின் உருமல் தணிந்தது. அது அவளை படிக்கும்போது அதன் கண்கள் சுருங்கியது. அது தயங்குவது போல் தோன்றியது. மனித பக்கம் உள்ள மிருகத்தை எதிர்த்து போராடுகிறது. உங்கள் செயல்களுக்காக நீங்கள் சபிக்கப்பட்டீர்கள். ஆனால் உங்கள் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. மாயா தொடர்ந்தார். அவள் குரல் அமைதியாகவும் இனிமையானதாகவும் இருந்தது. நீங்கள் யார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் இருளை எதிர்த்து போராட வேண்டும். அர்ஜுன் மாயாவை பார்த்தான். பிறகு மீண்டும் ஓநாய் மனிதனை பார்த்தான். நாங்கள் உங்கள் எதிரிகள் அல்ல. சாபத்தை உடைக்க நாங்கள் உங்களுக்கு உதவ விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் எங்களை அனுமதிக்க வேண்டும். மனித ஓநாய் உருவம் அசைவது போல் தோன்றியது. மிருகம் கட்டுப்பாட்டை பராமரிக்க போராடுவது போல் இருந்தது. ஒரு திடீர் சத்தத்துடன் அது அவர்கள் மீது பாய்ந்தது. அர்ஜுன் தன் ஈட்டியை முன்னோக்கி எறிந்தான். ஆனால் மாயா ஒரு வசீகரத்தை பிடித்து கொண்டு அவன் முன்னால் சென்றாள். நிறுத்து! அவள் அழுதாள். அவளது குரல் வெட்டவெளியில் எதிரொலித்தது. நீ இன்னும் அங்கேயே இருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும் தேவ். இதை உன்னால் வெல்ல முடியும். மனிதன் ஓநாய் சறுக்கியது. அதன் நகங்கள் பூமியில் தோண்டியது. ஆத்திரத்துக்கும் சோகத்துக்கும் நடுவே கண்கள் கலங்க. மாயாவை பார்த்து கொண்டிருந்தது. மாயா ஒரு அடியை நெருங்கினாள். அவள் கை நடுங்கியது. ஆனால் அவளுடைய தீர்மானம் அசையவில்லை. ஒரு உயிரை பறித்ததற்காக நீங்கள் சபிக்கப்பட்டீர்கள். ஆனால் ஒருவரை காப்பாற்றுவதன் மூலம் நீங்கள் சாபத்தை முறியடிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். ஒரு கணம் நேரம் அப்படியே நின்றது போலிருந்தது. மனித ஓநாய் சுவாசம் கடினமாகவும் கடினமாகவும் இருந்தது. அதன் கண்கள் மாயாவின் மீது பூட்டப்பட்டது. பின்னர் அது மெதுவாக மாறத் தொடங்கியது. மிருகத்தனமான அம்சங்கள் மென்மையாக்கப்பட்டன. உரோமங்கள் பின்வாங்கின. மேலும் அவர்களுக்கு முன் ஒரு மனிதன் நின்று. சோர்வாகவும் உடைந்தவனாகவும். ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி மனிதன். தேவ் முழங்காலில் சரிந்தார். அவரது முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அவர் கிசுகிசுத்தார். அவரது குரல் உணர்ச்சியால் அடைக்கப்பட்டது. நான் இதை ஒருபோதும் விரும்பவில்லை. மாயா அவன் தோளில் உறுதியளிக்கும் கையை வைத்து அவன் அருகில் மண்டியிட்டாள். இப்போது முடிந்தது. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அர்ஜுன் தன் ஈட்டியை இறக்கினான். அவன் கண்கள் நிம்மதியால் நிறைந்தன. உன்னை நாங்கள் மீண்டும் கிராமத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அடுத்து என்ன செய்வது என்று ராகவ் அறிவார். அவர்கள் தேவ்வின் காலடிக்கு உதவியபோது. விடியலின் முதல் வெளிச்சம் மரங்களை உடைத்து. சூடான தங்க ஒளியில் காட்டை குளிப்பாட்ட ஆரம்பித்தது. மனிதன் ஓநாய் இப்போது இல்லை. அதன் இடத்தில் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் நின்றான். கிராம மக்கள் அவர்களை பிரமிப்பும் நன்றியுணர்வோடும் வரவேற்றனர். அவர்களின் பயம் நம்பிக்கையால் மாற்றப்பட்டது. ராகவ் முன்னோக்கி நடந்தான். அவனது கண்கள் பெருமையால் பிரகாசிக்கின்றன. முடியாது என்று பலர் நினைத்ததை நீங்கள் செய்துவிட்டீர்கள். என்று அவர் குரலில் பயபக்தி நிரம்பியது. சாபம் முறிந்தது. தனிப்போர் மீண்டும் பாதுகாப்பாக உள்ளது. மாயாவும் அர்ஜுனும் ஒரு பார்வையை பரிமாறிக் கொண்டனர். அவர்களின் இதயங்கள் சாதித்த உணர்வால் வீங்கின. அவர்கள் இருளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர். ஆழ்ந்த அச்சங்களை கூட தைரியத்துடனும் இரக்கத்துடனும் வெல்ல முடியும் என்பதை நிரூபித்தார்கள். சூரியன் வானத்தில் உயர்ந்து. கிராமத்தின் மீது ஒளியை பரப்பியதும். கடந்த காலத்தின் நிழல்கள் மறையத் தொடங்கின.
மனிதன் ஓநாய் பற்றிய புராணக்கதை தொடர்ந்து வாழும். ஆனால் இப்போது அது மீட்பின் கதையாகவும். தெரியாதவர்களை எதிர்கொள்ளத் துணிந்தவர்களின் உடைக்க முடியாத ஆவியாகவும் இருக்கும். முந்தைய இரவின் இருளின் எச்சங்களை அகற்றி சூரியன் தனிப்பூர் கிராமத்தின் மீது பிரகாசமாக பிரகாசித்தது. கிராம மக்கள் ஒரு காலத்தில் பயத்தால் பீடிக்கப்பட்டனர். இப்போது புதிய நோக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் நகர்ந்தனர். அவர்கள் மாயா மற்றும் அர்ஜுனின் துணிச்சலை கொண்டாடினர். ஒரு காலத்தில் மனிதன் ஓநாய் என்று அழைக்கப்பட்ட தேவ். எச்சரிக்கையுடன் நம்பிக்கையுடன் வரவேற்கப்பட்டார். ராகவ் என்ற முதியவர் யாருடைய அறிவு அவர்களை வழிநடத்தியது. கிராம மக்களை சதுக்கத்தில் கூட்டினார். அவரது குரல் ஞானம் மற்றும் அவசரத்தின் குறிப்பால் நிரம்பிய கூட்டத்தை எடுத்துச் சென்றது. தேவ் மீதான சாபம் உடைந்துவிட்டது. ஆனால் காட்டின் ஆவிகள் அமைதியடையவில்லை. அதுபோன்ற இருள் மீண்டும் நமக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவ் ராகவ் அருகில் பணிவாகவும் வருந்தியவராகவும் நின்றான். உங்கள் அனைவருக்கும் நான் என் வாழ்க்கையை கடமைப்பட்டிருக்கிறேன். என் கடந்த காலத்துக்காக அதைச் செலவிடுவேன் என்று சபதம் செய்கிறேன். ஆனால் ராகவ் சொல்வது சரிதான். எதிர்கால சாபங்களிலிருந்து நம் கிராமத்தை பாதுகாக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாயாவும் அர்ஜுனும் உறுதியான பார்வையை பரிமாறிக் கொண்டனர். தங்கள் வேலை வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தனர். ராகவ் தொடர்ந்தார். கிராம மக்கள் பிராயச்சித்தம் மற்றும் பாதுகாப்பு சடங்குகளுடன் வன ஆவிகளை மதிக்க வேண்டும் என்று விளக்கினார். அவர்கள் புனித மூலிகைகளை சேகரித்து பிரசாதங்களை தயாரித்து. ஆவிகளை அமைதிப்படுத்தவும் கிராமத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஒரு விழாவை நடத்த வேண்டும். தயாரிப்புகள் தொடங்கியதும் மாயாவும் அர்ஜுனும் ஒரு குழுவை காட்டுக்குள் அழைத்துச் சென்று தேவையான மூலிகைகளை சேகரிக்க முன்வந்தனர். விமோசனம் தேடும் தேவ் அவர்களுடன் சேர வலியுறுத்தினார். இந்த காடுகளை நான் யாரையும் விட நன்றாக அறிவேன் என்று அவர் கூறினார். என்னை உதவி செய்ய விடுங்கள். குழு புறப்பட்டது. காடு இனி பகலில் அச்சுறுத்தலாக தெரியவில்லை. ஆனாலும் பதற்றத்தின் ஒரு அடிநிலை நீடித்தது. ராகவ் விவரித்த மூலிகைகள் மற்றும் செடிகளை சேகரித்து நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்கள் வேலை செய்யும் போது தேவ் காட்டின் வரலாற்றை பகிர்ந்து கொண்டார். அடையாளங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட பாதைகளை சுட்டிக்காட்டினார். இந்த காடுகள் ஒரு காலத்தில் நல்லிணக்க இடமாக இருந்தது என்று தேவ் கூற. அவரது குரலில் வருத்தம் தொனித்தது. ஆனால் எனது செயல்கள் அந்த சமநிலையை சீர்குலைத்துவிட்டன. நாம் அதை மீட்டெடுக்க வேண்டும். மாயாவும் அர்ஜுனும் காடு மற்றும் அதன் ஆவிகள் பற்றிய ஆழமான புரிதலை பெற்று கவனமாக கேட்டனர். நிலத்துடனும் அதன் பழங்கால தாளங்களுடனும் அவர்கள் வளர்ந்து வரும் தொடர்பை உணர்ந்தனர். சூரியன் மறையத் தொடங்கியதும் குழு கிராமத்திற்கு திரும்பியது. அவர்களின் கைகளில் புனித மூலிகைகள் நிறைந்தன. கிராம மக்கள் சதுக்கத்தின் மையத்தில் மலர்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை அமைத்தனர். ராகவ் சடங்கை நடத்த தயாராக நின்றார். அவரது கண்கள் நம்பிக்கை மற்றும் எச்சரிக்கை இரண்டையும் பிரதிபலிக்கின்றன. இன்றிரவு வன ஆவிகளுக்கு மரியாதை செலுத்தும் விழாவை நடத்துவோம். அவற்றின் பாதுகாப்பை கோருவோம் என்று ராகவ் அறிவித்தார். ஒற்றுமை மற்றும் அமைதிக்கான இந்த செயலில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். கிராம மக்கள் பலிபீடத்தை சுற்றி திரண்டனர். அவர்களின் முகங்கள் ஒளிரும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஒளிர்ந்தன. ராகவ் சடங்கின் பழங்கால வார்த்தைகளுடன் ஒலிக்க ராகவ் பாடத் தொடங்கினார். மாயா அர்ஜுன் மற்றும் தேவ் மூலிகைகள் மற்றும் பிரசாதங்களை பலிபீடத்தின் மீது வைத்தனர். அவர்களின் இயக்கங்கள் வேண்டுமென்றே மற்றும் மரியாதைக்குரியவை. விழா நடந்து கொண்டிருக்க கிராமத்தில் அமைதி நிலவியது. வன ஆவிகள் தங்கள் முயற்சிகளை அங்கீகரிப்பது போல. காற்று மென்மையான ஆற்றலுடன் முனகுவது போல் தோன்றியது. கிராம மக்கள் கைகோர்த்து அவர்களின் கூட்டு மூச்சு அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான பிரார்த்தனை. திடீரென்று மெழுகுவர்த்திகளை அணைத்து சதுக்கத்தில் ஒரு குளிர் காற்று வீசியது. கிராம மக்கள் மூச்சு திணற பயத்தில் கண்கள் விரிந்தன. ராகவ் தன் கைகளை உயர்த்தினான். அவன் குரல் சீராக இருந்தது. பயப்படாதே. ஆவிகள் நம்மை சோதிக்கின்றன. நாம் வலுவாக இருக்க வேண்டும். மாயாவும் அர்ஜுனும் கைகளை கோர்த்துக்கொண்டு உறுதியாக நின்றனர். மௌனமான தியானத்தில் கண்களை மூடிக்கொண்டு தேவ் முன்னேறினான். நான் உனக்கு அநீதி இழைத்துவிட்டேன் என்று ஆவிகளிடம் முணுமுணுத்தார். ஆனால் நான் பரிகாரம் செய்ய விழைகிறேன். தயவு செய்து எங்களுக்கு உங்கள் கருணையை வழங்குங்கள். காற்று தணிந்தது. கிராமத்தில் அமைதி நிலவியது. மெதுவாக மெழுகுவர்த்திகள் எரிந்தன. அவற்றின் தீப்பிழம்புகள் முன்பை விட பிரகாசமாக எரிகின்றன. கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஒரு புதிய அமைதி உணர்வை உணர்ந்தனர். ராகவ் சிரித்தான். பெருமிதத்தில் கண்கள் மின்ன. ஆன்மாக்கள் எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டன. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். கிராம மக்கள் ஆரவாரம் செய்தனர். அவர்களின் குரல்கள் மகிழ்ச்சியான இணக்கத்துடன் ஒலித்தன.
மாயாவும் அர்ஜுனும் தழுவிக் கொண்டனர். அவர்களின் இதயங்கள் நிம்மதியுடனும் வெற்றியுடனும் ஒளிர்ந்தன. அவர்களுடன் தேவ் நின்றார். அவர் முகத்தில் அமைதியான புன்னகையுடன். அவர் மீட்பை நோக்கி முதல் படிகளை எடுத்துவிட்டார் என்பதை அறிந்தார். இரவு செல்ல தானிப்பூர் கிராமம் அவர்களின் உயிர்வாழ்வை மட்டுமல்ல. அவர்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் கொண்டாடியது. சவால்கள் வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் ஒன்றாக இருந்தால் முன்னால் இருக்கும் இருளை எதிர்கொள்ள முடியும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால் நிலவின் கண்காணிப்பு பார்வையிலும் காடுகளின் பாதுகாப்பு அரவணைப்பிலும் தனிப்பூர் வலுவாக நின்றது. பெரும்பாலும் நிழல்களால் மூடப்பட்ட உலகில் நம்பிக்கை மற்றும் நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. நாட்கள் வாரங்களாக மாறி தனிப்பூரில் அமைதி நிலவியது. கிராம மக்கள் தங்கள் அன்றாட வழக்கங்களை தொடர்ந்தனர். ஆனால் விழிப்பு உணர்வு இருந்தது. இயற்கையுடனும் காட்டுக்குள் வாழும் ஆவிகளுடனும் இணக்கத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் கற்றுக்கொண்டனர். தேவ் மீண்டும் சமூகத்துடன் இணைந்தார். கிராமத்தின் நல்வாழ்வுக்கான தனது அர்ப்பணிப்பை நிரூபிக்க அயராது உழைத்தார். ஒரு மாலை நேரத்தில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி கிராமத்தின் மீது நீண்ட நிழல்களை பரப்பியது. மாயா அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் ராகவுடன் அவரது அடக்கமான வீட்டில் கூடினர். கூரையில் இருந்து கொத்து கொத்தாக உலர்த்தும் மூலிகைகளின் வாசனையுடன் காற்று அடர்த்தியாக இருந்தது. மேலும் ஒளிரும் தீ வெளிச்சம் அரவணைப்பு மற்றும் ஞானத்தின் சூழ்நிலையை உருவாக்கியது. நன்றாகச் செய்துவிட்டோம் என்று ராகவ் குரல் சீராக தொடங்கினான். ஆனால் புரிந்து கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது. காடு பல ரகசியங்களை வைத்திருக்கிறது. எதிர்கால அச்சுறுத்தல்களுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவ் தலையசைத்தார். காடுகளுடன் முன்னெப்போதையும் விட ஆழமான தொடர்பை நான் இப்போது உணர்கிறேன். என்னால் முழுமையாக விளக்க முடியாத வகையில் அது என்னிடம் பேசுகிறது. ஆவிகள் மற்றும் அவற்றின் வரலாற்றைப் பற்றி நாம் கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மாயா முன்னோக்கி சாய்ந்தாள். அவள் ஆர்வத்தை தூண்டினாள். ராகவ், காடு ஒரு காலத்தில் நல்லிணக்க இடம் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். அதை மாற்ற என்ன ஆனது? அதை முழுமையாக மீட்டெடுக்க நாம் என்ன செய்யலாம்? ராகவ் பெருமூச்சு விட்டான். பல வருடங்களின் கணம் அவன் கண்களில் பிரதிபலித்தது. நீண்ட காலத்திற்கு முன்பு, தேவ்வின் சாபத்திற்கு முன்பு, கிராமவாசிகளுக்கும் வன ஆவிகளுக்கும் இடையில் சமநிலை இருந்தது. நாங்கள் அவர்களை சடங்குகள் மற்றும் மரியாதையுடன் கௌரவித்தோம். பதிலுக்கு அவர்கள் எங்களை பாதுகாத்தனர். ஆனால் காலப்போக்கில் மக்கள் இந்த மரபுகளை மறந்துவிட்டார்கள். பேராசை மற்றும் புறக்கணிப்பு ஏற்பட்டது. இந்த நுட்பமான சமநிலைக்கு இடையூறு விளைவிக்கும். அவர் தனது வார்த்தைகளை மூழ்கடித்து இடைநிறுத்தினார். மனித ஓநாய் இந்த ஏற்றத்தாழ்வின் அறிகுறியாகும். ஆனால் அது முதல் அல்ல, கடைசியாகவும் இருக்காது. உண்மையாகவே நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க நாம் பழைய வழிகளை மீட்டெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும். அர்ஜுன் முகம் சுளித்தான். எப்படி ஆரம்பிப்பது? நாம் ஏற்கனவே செய்யாததை என்ன செய்ய முடியும்? ராகவ் சிரித்தான். அவன் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. காட்டில் மறைந்திருக்கும் இடங்கள், நமது கடந்த காலத்தின் திறவுகோல்களை வைத்திருக்கும் புனித தளங்கள் ஆகியவற்றை நாம் தேட வேண்டும். இந்த சமநிலையை எவ்வாறு பராமரிப்பது என்பதை நமக்கு கற்பிக்கும் பழங்கால அடையாளங்கள் மற்றும் நினைவுச்சின்னங்கள் உள்ளன. தேவ், காடுகளின் தனித்துவமான தொடர்பைக் கொண்டு இந்த இடங்களுக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். தேவ் தலையசைத்தார். அவனுக்குள் ஒரு நோக்க உணர்வு பற்றவைத்தது. நான் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வேன். காடு என்னிடம் கிசுகிசுக்கிறது. அது நம்மை வழிநடத்த விரும்புகிறது என்று நான் நம்புகிறேன். மறுநாள் காலை விடியலின் முதல் வெளிச்சம் மரத்தின் உச்சிகளை தொட்டதும் மாயா, அர்ஜுன், தேவ் ஆகியோர் காட்டிற்கு புறப்பட்டனர். அவர்கள் ஒரு நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்களின் படிகள் தேவ்வின் உள்ளுணர்வு மற்றும் வன ஆவிகளின் கிசுகிசுப்பான திசைகளால் வழிநடத்தப்பட்டன. அந்த பயணம் அவர்களை காடுகளின் இதயப் பகுதியிலும், மரங்கள் உயரமாகவும் பழமையாகவும் வளர்ந்த இடங்களுக்கும், அவற்றின் தண்டுகள் பாசி மற்றும் கொடிகள் அடர்ந்த இடங்களுக்கும் அழைத்துச் சென்றது. அவர்கள் பழைய கல் பலிபீடங்களைக் கண்டுபிடித்தனர், வேர்களால் நிரம்பியிருந்தனர், மற்றும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட குகைச்சுவர்கள். அவர்கள் இந்த நினைவுச்சின்னங்களை படித்தபோது, கடந்த காலத்தைப் பற்றிய தெளிவான படம் வெளிவரத் தொடங்கியது. மறந்துவிட்ட சடங்குகள், மாறிவரும் பருவங்கள் மற்றும் நிலத்தின் ஆவிகளை மதிக்கும் சடங்குகள் பற்றி அவர்கள் கற்றுக்கொண்டனர். கிராமவாசிகள் ஒரு காலத்தில் காட்டுடன் எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக திருப்பிக் கொடுத்தார்கள். குறிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க செதுக்குதல், தேவ் போன்ற ஒரு உருவம் மிருகமாக மாறுவதை காட்டியது. அதனருகில் மற்றொரு உருவம், ஒரு கோலை பிடித்து விலங்குகளால் சூழப்பட்டு பரிகாரச் சடங்கு செய்து கொண்டிருந்தது.
மாயா தனது விரல்களால் செதுக்கலின் கோடுகளைக் கண்டுபிடித்தாள். முன்பு வந்தவர்களுடன் தொடர்பை உணர்ந்தாள். இந்த மரபுகளை நாம் கிராமத்திற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும். மாயா உறுதியுடன் குரல் கொடுத்தார். காடுகளையும் அதன் ஆவிகளையும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை நாம் அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும். அர்ஜுன் தலையசைத்தார். அவன் கண்கள் உறுதியுடன் பிரகாசிக்கின்றன. நாங்கள் தனிப்பூரை இப்படித்தான் பாதுகாக்கிறோம். மனிதன் ஓநாய் மற்றும் பிற சாபங்கள் திரும்பி வராமல் பார்த்துக்கொள்கிறோம். தேவ் செதுக்கலின் மீது ஒரு கையை வைத்தார். அமைதியாக பிரார்த்தனை செய்வது போல் கண்களை மூடிக்கொண்டார். நான் வழி நடத்துவேன். காடு எங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளித்துள்ளது. அதை நாம் மதிக்க வேண்டும். கிராமம் திரும்பிய அவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை கிராம மக்களிடம் பகிர்ந்து கொண்டனர். பழங்கால மரபுகளை மீட்டெடுக்கவும் விழாக்களை நடத்தவும். இளைய தலைமுறையினருக்கு இயற்கையோடு இயைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை கற்பிக்கும் கடினமான பணியை அவர்கள் ஒன்றாகத் தொடங்கினர். பருவங்கள் செல்ல செல்ல தனிப்பூர் செழித்தது. கிராமவாசிகள் காடுகளின் மீது ஆழ்ந்த மரியாதையை வளர்த்து கொண்டனர். அவர்களின் நல்வாழ்வு நிலத்தின் ஆரோக்கியத்துடன் பின்னிப்பிணைந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டனர். பழைய வழிகள் ஒருமுறை மறந்துவிட்டன. அன்றாட வாழ்க்கையின் நேசத்துக்குரிய பகுதியாக மாறியது. எனவே வன ஆவிகளின் கண்காணிப்பு கண்களின் கீழ். தனிப்பூர் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒற்றுமை. மரியாதை மற்றும் நீடித்த பந்தத்தின் சக்திக்கு சான்றாக நின்றது. மனித ஓநாய் பற்றிய புராணக்கதை மீட்பு மற்றும் புதுப்பித்தலின் கதையாக மாறியது. இருண்ட காலங்களில் கூட வெளிச்சத்திற்கு எப்போதும் ஒரு பாதை உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது.